சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்கிட்டியே ஆட்டம் காட்டுறியா? நீ கதிர் குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ற? இருடி, பாத்துக்கிறேன். குடி. நானும் குடிக்கிறேன். குடி. ஆமா, உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கால? ஆமா, பொண்டாட்டி பரிமளம். பரிமளா உனக்கு பொண்ணா? நர்மதான்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவளை பத்தி சொன்னேன். ஆமா. எதுக்காக அவ இங்க வந்திருக்கா? இதெல்லாம் காரணமா தான். என்ன காரணம்? அது ரகசியம், யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆமாமா, என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எங்க சத்தியம் பண்ணு. சத்தியம் சொல்லு. எதுக்கு அந்த பொண்ணு பெங்களூர்ல இருந்து இங்க வந்தா? ஆமா, நான் எதுக்கு உனக்கு சத்தியம் பண்ணேன்? யோ, சத்தியம் பண்ணது நீ இல்லையா, நானு. தப்பு தப்பா உளரம் போடுறேன். யோ, நர்மதா யாரியா? அது ரகசியம், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரி, என்கிட்ட மட்டும் சொல்லு. அப்ப நீ சத்தியம் பண்ணு. ஐயோ, உனக்கு சத்தியம் வேணுமா சரக்கு வேணுமா? எனக்கு சரக்கு தான் வேணும். இந்தா. பாட்டு ஊற்றி கொட்டிட போகுது. கோதண்டம், ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா சொல்லு. இந்த நர்மதா ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு எங்க அக்காவை பார்க்க வந்தா? அத சொல்லணும்னா எனக்கு இன்னும் சரக்கு வேணும். இருக்கு, நீ சொன்னீனா இது முழுசும் உனக்கு தான். பெங்களூர்ல என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? பெங்களூர்ல உனக்கும் கதிருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் இருக்கு. ஆமா, இருக்கு. அது என்ன? அது ரகசியம். அந்த ரகசியத்தை தான் நான் கேட்டேன். அத சொல்லணும்னா சத்தியம் பண்ணு. அப்படியே பாட்டில் எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். யோ, தயவு செஞ்சு சொல்லியா? பெங்களூர்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், அவ்வளவுதானே? சொல்றேன், நடந்ததை சொல்றேன். யோ, கதிர் வராயா? நான் கேக்குறப்பெல்லாம் ஒன்னும் சொல்ல, இப்ப சொல்றேங்கிற. கதிர் வராயா? நாங்க 2 பேரும் பெங்களூருக்கு போனோமா, அப்ப கவலையில ரோட்ல நின்னுகிட்டு இருந்தோம். அப்பதான் அவன் வந்தான். யோ, பக்கத்துல வந்துட்டாயா? நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். அங்க நின்னது யார் தெரியுமா? தெரியும். சும்மா இரியா. யார் தெரியுமா? அவன் தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல கதிரு, கோதண்டம் ரொம்ப போதி ஆயிட்டாப்ல, அதான் புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
பெங்களூர்ல ரோட்ல யார் நின்னா? யாரு நீங்களா? பெங்களூர்ல உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராதுல்ல. எவனுக்காவது எதையாவது ஊத்தி கொடுத்து எதையாவது உளர வைக்கணும். இல்ல கதிரு, கோதண்டம். என்ன இல்ல கதிரு, நொல்ல கதிரு. இல்ல, கோதண்டத்தை நான் டிராப் பண்ணிடுறேன். ஒரு மண்ணும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. யாரு? தூக்க பாக்குறல எந்திரி. இருப்பா. பாதியில இருக்கிற ரேஞ்சுக்கு குடி வேற. என்ன காராது? ஏறு ஏறு உட்காரு. சும்மா உளறிட்டு இருந்தா அடிச்சு மூஞ்சி கிஞ்சலாம் உடைச்சிருவேன். உட்காரு. உட்காரியா? யோயோ பாத்தியா? ஒழுங்கா உட்காரு. நீ ஸ்டெடியா தான் இருக்க. நீ உட்காரு. யோ உளுந்துற போறியா? ஒழுங்கா புடிச்சு தொலையா. நீ உளுந்துற போற பாத்து ஓட்டு. எல்லாம் என் நேரம். கேக்குறப்போ சொல்லல, கோதண்ட சொல்ல வரப்போ கரெக்டா கதிர் வந்துட்டான். என்னை பத்தி ஏன் விசாரிக்கிறேன்னு அப்பன் கூட பார்க்காம போட்டு அடிப்பான். ஆனா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏன் நிறுத்திட்டு இறங்கணுமா? யோ இப்படிதான் நிதான நிலைமை குடிப்பியா? பழச்சி கேட்கல, மனசுல இருக்கிறதுல யாரையாவது சொல்லணும். பாவம் அம்சவேணி அம்மா, அவங்க செத்து போன அவங்க ஆத்மா சாதி அடையாது. எல்லாம் என் நேரம். அந்த பயம் வந்து அவங்க உசுரை காப்பாத்தணும். பரிமளாக்கா அவன் வருவா, இந்த அம்மா பொழைக்கும். வருவா, அம்சவேணி அம்மா பொழைக்கும். பரிமளாக்கா என்னப்பா, என்ன பிரச்சனை? கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருக்காரு, பாத்து கூட்டு போங்க. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, வாயா. பாத்துன எங்கயாவது கண்ணு மண்ணு தெரியாம விழ போறேன். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன்கிட்ட முக்கியமான விஷயம் எல்லாம் பேசுற அளவுக்கு இங்க எதுவும் இல்ல. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. பாட்டி ஹாஸ்பிட்டல்ல உங்க மாமா பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா?